இந்த குட்டி பையனோட அம்மா சாராயம் காய்ச்சறனாலயே இந்த குட்டி பையன் கூட ஸ்கூல்ல இருக்கிற யாருமே பேசவே மாட்டாங்க. அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு மதியானம் லஞ்ச் சாப்பிட்டா கூட அவன் தனியாவே தான் உட்கார்ந்து சாப்பிடுறான். இவன் ஸ்கூலுக்கு போறப்பையும் வரப்பையும் கூட தனியாவே தான் போவான், தனியாவே தான் வருவான். இப்படின்னா இருக்கிறப்ப இவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு யானை குட்டிய பாக்குறான். அந்த யானை குட்டிய பார்த்தா ஒரு குழிக்குள்ள மாட்டி இருக்கு. இவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த யானைய மேல தூக்கிடலாமான்னு தள்ளிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த யானையோட எடை ரொம்ப அதிகமா இருக்கிறனால இவனால மேல ஏத்தவே முடியல. அந்த யானையும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி மேலேயும் ஏறி வந்துருது. இந்த யானை குட்டி அந்த குழியை விட்டு தப்பிச்சு மேல வந்ததும் அந்த பையன் கிட்ட நன்றி சொல்லுது. இந்த பையனை அங்க இருக்கிற ஒரு மூங்கில் எடுத்து அங்க ஓடுற நதியில தண்ணியினா புடிச்சிட்டு வந்து அந்த யானைக்கு ஊட்டி விட்டுறான். அந்த யானைக்கு தண்ணி பத்தாதனால மறுபடியும் அந்த நதியில வந்து தண்ணி பிடிக்கலான்னு போகும்போது இந்த பையனோட அம்மா இவனை பாத்துறாங்க. இவனை பயந்து போய் அவங்க அம்மா கூட வீட்டுக்கு போயிடுறான். நைட்டு தூங்குறப்ப கூட அந்த யானை தான் இவன் கனவுல வருது. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அம்மாக்கு தெரியாம பெட்டியில இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு பெட்டி கடைக்கு போய் ஒரு சின்ன சின்ன முட்டாயினா வாங்குறான். அந்த முட்டாயை வாங்கிட்டு இவன் ஸ்கூலுக்கு போறப்ப அந்த யானை இருக்கிற இடத்துக்கு போய் அந்த ஒவ்வொரு முட்டாயையும் ஒண்ணு ஒன்னா தூக்கி போட்டுக்கிட்டே போறான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆரஞ்சு முட்டாயனா எடுத்துட்டு வந்து அந்த யானை இவன் கிட்ட தருது. அந்த யானைய யாரு பாத்திர கூடாதுன்னு அந்த யானைய கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறான். இந்த பையனுக்கு வாழ்க்கையிலே கிடைக்காத சந்தோஷம் அந்த யானை கிட்ட கிடைச்சனால அந்த யானை கூடயே சுத்திட்டு இருக்கான். தன்னோட கூட பிறந்த பிறப்பா அந்த யானைய நினைச்ச அந்த யானைக்கு பவுடர்னா பூசி கால நெய் பாலிஷ்னா போட்டு விட்டுறான்.